திருச்சி மாவட்டம் முசிறி அருகே பள்ளி மாணவிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட கூலி தொழிலாளிகள் 2 பேர் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டனர். அரசு பள்ளி ஒன்றில் 9 மற்றும் 7ஆம் வகுப்பு படித்து வரும் சகோதரிகள் இருவரும் வகுப்பறைக்கு வந்தபோது மயங்கி விழுந்தனர். அதிர்ச்சியடைந்த ஆசிரியர்கள் இருவரையும் அதே பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிறுமிகள் இருவருமே பாலியல் வன்முறைக்கு ஆளானது தகவல் வெளியானது. இது தொடர்பான புகாரில் மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வெல்டிங் பட்டறை கூலி தொழிலாளி அஜித், கொத்தனார் தொழிலாளி கேசவன் ஆகிய இருவரும் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி சிறுமிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத நிலை அதிகரித்து விட்டதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். சென்னை எண்ணூரில் 2வது திருமணம் செய்த இளம் பெண்ணை கடத்தி சித்திரவதை செய்த ஜிம் பயிற்சியாளர் பிடிபட்டார். எண்ணூர் பகுதியில் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த 25 வயது இளம்பெண் ஒருவர் இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமான சோழிங்கநல்லூரை சேர்ந்த பிரேம்கி என்பவரை காதலித்து திருமணம் செய்துள்ளார். பிரேம்கிக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் உள்ளதை அறிந்த இளம்பெண் அவரை விட்டு பிரிந்து தாயுடன் வசித்து வந்த நிலையில் ஆத்திரமடைந்த பிரேம்கி கடந்த 15ஆம் தேதி இளம்பெண்ணை கடத்திச் சென்று தனியார் ஹோட்டலில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்துள்ளார். 3 நாட்களுக்கு பிறகும் மகள் வீட்டிற்கு வராததால் அவரது தாய் கொடுத்த புகாரின் பேரில் பிரேம்கி பிடிபட்டார்.